வெங்கட்ரமணன், எந்த தொகுதி எம்எல்ஏ நீங்கள், எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றீர்கள் என நீதிபதி அடுக்கடுக்காக கேள்விகளை முன்வைத்திருக்கின்றனர். அது குறித்த விவரங்கள். ஜெகன்மூர்த்தி தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைக்கும் பொழுது காவல்துறை கூறுவது தவறான ஒரு கூற்று என்கின்ற ஒரு பதிவை படித்திருந்தார். ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் பேசும்பொழுது வலுவான ஒரு ஆதாரங்களை முன்வைத்ததுடன் அரசு தரப்பு அவங்களுடைய வாதங்களை முன்வைத்தாங்க. ஏன்னா சிசிடிவி பதிவான காட்சிகள் இருக்கு, ஒரு வழக்கறிஞரும் காவல்துறையுடைய ஒப்புதல் வாக்குமூலம் இருக்கு. இப்படி அரசு தரப்பு ஒரு வலுவான ஆதாரங்களை முன்வைத்து அந்த வாதத்தை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில தான் தற்பொழுது நீதிபதி வேல்முருகன் அவர்கள் பூவி ஜெகன்மூர்த்தியிடம் கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதாவது அடிப்படையாகவே நீங்கள் எந்த தொகுதியில் நின்றீர்கள், எத்தனை வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றீர்கள் என்கின்ற ஒரு அடிப்படையான கேள்விகள் அவர் முன்பாக வைக்கப்பட்டது. ஏன்னா 2021 தேர்தல் நடைபெற்று கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் முடிவு, அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் பூவி ஜெகன்மூர்த்தி மீது தற்பொழுது இது போன்ற ஒரு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. எந்த தொகுதி எம்எல்ஏக்கள் நீங்கள் எனவும், எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் எனவும் நீதிபதி வேல்முருகன் பூவி ஜெகன்மூர்த்தியிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கடுமையான கேள்விகளை, அதாவது மக்களுடைய குரலாக தான் சட்டமன்றத்தில் பேசுவதற்காக தான் 70,000 மக்களும் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள். ஆனால் நீங்கள் அதை மறந்துவிட்டு கட்ட பஞ்சாயத்து மேற்கொள்ளதான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு அளித்தார்களா என கடுமையான கேள்விகள் மூலியமாக தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் பூவி ஜெகன்மூர்த்தியிடம் நீதிபதி வேல்முருகன் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஆதாரத்தோடு தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல பூவி ஜெகன்மூர்த்தி தரப்பு வழக்கறிஞர்களும் காவல்துறையினர் கூறுவது தவறு, வேண்டுமென்றே காவல்துறை இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக காவல்துறையினர் இதில் இழுத்து விடப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பூவி ஜெகன்மூர்த்தி தரப்பு வழக்கறிஞர் அவர் வாதத்தை முன்வைத்திருக்கிறார். அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வலுவான ஆதாரத்தோடு தங்கள் தரப்பு வாதங்களையும் நீதிபதி முன்பாக வைத்திருக்கிறார். நீதிபதி தற்பொழுது நேரடியாகவே சட்டமன்ற உறுப்பினர் பூவி ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி உள்ளிட்டோரிடம் நேரடியாக அவர்களும் கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். இன்னும் இருதரப்பு வாதங்களையும் நீதிபதி கேட்டறிந்திருக்கிறார். நேரடியாகவே இன்று நேரில் ஆஜராகி இருக்கக்கூடிய பூவி ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் உள்ளிட்டோரிடம் நீதிபதி தற்பொழுது கேள்விகளை எழுப்பி வருகிறார். ஏன்னா இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்யும் பொழுது தனக்கும் இந்த வழக்கிற்கும் சம்பந்தம் இல்லை என்பதன் காரணமாக தனக்கு இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிதான் அவர் மனு அளித்திருந்தார். உடனேதான் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகாக தான் இன்று காலை 9:30 மணி அளவில் இந்த வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டு இன்று மதியம் 2:30 மணி அளவில் இந்த வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றும் 2:30 மணி அளவில் இருவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என்கின்ற உத்தரவு நீதிபதி பிறப்பித்திருந்தார். 2:30 மணிக்கு ஆஜராக வேண்டும் என கூறப்பட்டிருந்தாலும் கூட 1.5 மணி நேரம் கழித்துதான் பூவி ஜெகன்மூர்த்தி நேரில் ஆஜராகியிருந்தார். இந்நிலையில் தற்பொழுது அந்த வழக்கு விசாரணை என்பது சற்று நேரத்துக்கு முன்பாக தொடங்கிய நிலையில தற்பொழுது பூவி ஜெகன்மூர்த்தி தரப்பு வழக்கறிஞர்களின் வாதமும் அரசு தரப்பு வாதங்களும் தற்போது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக நீதிபதி அவர்கள் தற்பொழுதும் கூட பல்வேறு கேள்விகளை தொடர்ந்து எழுப்பி வருகிறார். குறிப்பாக நீதிபதியை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரம் உங்கள் கட்சி சம்பந்தப்பட்டதா? சாதாரண மனிதர் அல்ல, எம்எல்ஏக்கள் மக்களை பார்க்கிறார்கள். அதே போல தொடர்ந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற சாதாரண மனிதர் அல்ல, எம்எல்ஏ மக்களை யார் பார்ப்பது? எல்லோரும் மக்களுக்காக தான் பணியாற்றிருக்கிறார்கள் உள்ளிட்ட தொடர்ச்சியாகவே நீதிபதி முன்பாக 70,000 நபர்கள் ஓட்டளித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய குரலாகத்தான் நீங்கள் சட்டமன்றத்தில் பேச வேண்டும், சட்ட பஞ்சாயத்து செய்வதற்கு தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டளித்தார்களா என கடுமையான கேள்விகளை முன்வைத்திருந்தார். தற்பொழுது இந்த விவகாரம் உங்கள் கட்சி சம்பந்தப்பட்டதா என்கின்ற ஒரு கேள்வியையும் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பூவி ஜெகன்மூர்த்தியிடம் நீதிபதி வேல்முருகன் கேட்டிருக்கிறார். நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, எம்எல்ஏ மக்களை யார் பார்ப்பது? நீங்களே இப்படி நடந்து கொண்டால் மக்களை யார் பார்ப்பது? எல்லோரும் மக்களுக்காக தான் பணியாற்றுகிறார்கள். ஆனால் ஒரு எம்எல்ஏவாக இருக்கும் பொழுது நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல என்கின்ற தொடர்ச்சியாகவே நீதிபதி வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினர் பூவி ஜெகன்மூர்த்தியிடம் கடுமையான கேள்விகளை தொடர்ச்சியாகவே முன்வைத்து வருகிறார். சற்று நேரத்துக்கு முன்பாக கூட ஒரு கடுமையான வாதத்தை முன்வைத்திருந்தார். 70,000 மக்கள் தேர்ந்தெடுத்தது சட்டமன்றத்தின் குரல், மக்களுடைய குரலாக நீங்கள் சட்டமன்றத்தில் பேச வேண்டுவதற்காக தவிர சட்ட பஞ்சாயத்து நடத்ததான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு அளித்தார்களா என நீதிபதி கேட்டிருந்தார். அதே போல இந்த விவகாரம், அதாவது இந்த கட்ட பஞ்சாயத்து செய்யப்படக்கூடிய இந்த விவகாரம் உங்களுடைய கட்சி சம்பந்தப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுப்பப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஒரு எம்எல்ஏ, நீங்களே இப்படி நடந்து கொள்ளும் பொழுது மக்களை யார் பார்த்துக் கொள்வது எனவும் அனைவருமே மக்களுக்காக தான் பணியாற்றுகிறோம் என்கின்ற பொழுது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பது ஏன் உங்களுக்கு ஞாபகம் இல்லை உள்ளிட்ட பல கேள்விகளை நீதிபதிகள் அவர்கள் தற்போது சட்டமன்ற உறுப்பினர் பூவி ஜெகன்மூர்த்தியிடம் முன்வைத்திருக்கிறார்கள். அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஆதாரத்தோடு தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில பூவி ஜெகன்மூர்த்தி தரப்பு வழக்கறிஞர்களும் காவல்துறையுடைய கூற்று தவறு எனவும் வேண்டுமென்றே காவல்துறை இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக காவல்துறை இருக்கக்கூடிய அதிகாரியை இதில் இழுத்து வருகிறார்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற அடிப்படையில தான் ஏடிஜிபி ஜெயராமன் அவர்கள் பூவி ஜெகன்மூர்த்தி அவர்களை சந்தித்து பேசினார் உள்ளிட்ட அதே போல அந்த ஒரு கூற்றை பூவி ஜெகன்மூர்த்தி தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்திருந்தார். ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர் தங்களுடைய வாதத்தை முன்வைக்கும் பொழுது சிசிடிவி காட்சிகளுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. இந்த வழக்கில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் காவல்துறையுடைய
அவருடைய ஒப்புதல் வாக்குமூலமும் இருக்கிறது என அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் ஆதாரங்களோடு தங்களுடைய தரப்பு வாதங்களை முன்வைத்திருக்கிறது. நீதிபதிகள் தற்பொழுது நேரடியாகவே ஏடிஜிபி ஜெயராமன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி ஆகிய இருவரிடமும் நீதிபதி வேலுமுருகன் நேரடியாகவே கேள்விகளை எழுப்பி வருகிறார். நீதிபதி அந்த இருவரிடம் கேள்விகள் கேட்ட பிறகாக இந்த வாதங்கள் முழுமையாக நிறைவடைந்ததற்கு பிறகாக மீண்டும் ஜெகன்மூர்த்தி தரப்பு வழக்கறிஞர் ஏதாவது வாதத்தை முன்வைக்க வேண்டுமா என்பதை கேட்டறிந்து அந்த வாதங்களையும் கேட்டதற்கு பிறகாக நீதிபதி வேலுமுருகன் தற்பொழுது இந்த வழக்கு குறித்து ஒரு தீர்ப்பை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.